மணிமேகலை அவர்கள் அவங்களுடைய யூடியூப் சேனல் பக்கத்தில் ஒரு விமர்சனம் மாதிரி கொடுத்து ஒரு கிண்டல் கேலிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து நம்பி மோசம் செய்தாங்களோ அப்படின்ற மாதிரி தான் முதுகில் குத்துனவங்க எல்லாரையுமே வந்து சும்மா வச்சு செஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய 2வது வீடியோவில் மணிமேகலை பிரியங்கா இந்த இஷ்யூ பற்றி வந்து பேசின 2வது வீடியோவில் ரொம்பவே வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க. அதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்போம். இதற்கு பதில் அளிக்கும் விதமாக குரேஷி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காரு. அதாவது மணிமேகலை அவர்கள் அவங்களுடைய யூடியூப் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சொம்பு கொடுக்கறத பற்றி வந்து பேசியிருப்பாங்க. சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்ற மாதிரி அந்த சொம்பை வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஒரு வீடியோ கிளிப்பை வந்து குரேஷி அவர்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வந்து நைஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸாக வந்து தெரியும், பிரியங்காவுக்கு குரேஷி அவர்கள் சொம்பு தூக்கிட்டாருன்ற மாதிரி குரேஷியை தான் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நேத்தியே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பை குரேஷி அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து போட்டு நைஸ்ன்னு வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தனியாக இன்னும் ஒரு வீடியோவும் வந்து அவங்களுடைய இன்ஸ்டா போஸ்ட்டில் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஒரு அஜித் மூவியோடைய ஒரு டைலாக்கை தான் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. அஜித் வந்து கரண் கிட்ட வந்து பேசுகிற ஒரு டயலாக், எனக்கு ஒரு பாலிசி இருக்குது, உங்களுடைய சுதந்திரம் என்னுடைய மூக்கின் நுனி வரைக்கும் தான், என் மூக்கை தொடுவது கிடையாது, அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற மாதிரி அஜித் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோவை தான் வந்து அவங்க ஸ்டேட்டஸாக போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து குரேஷி மறைமுகமாக மணிமேகலை அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் இது சம்மந்தமாக வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.